Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post-Basic BSc. ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டும் அளவிற்கு ஒரு மத குருவாக இருந்து கொண்டு, அதுவும் வந்து சைவ மடத்தைச் சேர்ந்த ஒரு யார் மென்டல் கூவையா இருக்கேன், எங்கே வந்து ஏன்ட்ட வந்து இதை கேட்குறான்னு. சன்னிதானத்தை கொல்ல பார்த்ததே நீ தானே, உன் மேலே தான் முதல் வழக்கு போடுறது. அப்படின்னா முந்தா நாள் கூட வருது, BMW காரில் போய் இன்னும் வேகமாக போ, அப்போ தான் நம்ம சீக்கிரம் சாக முடியும். ஆதீனத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் ஆதீனமே கொஞ்சம் வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்காது. வயசாகி போச்சு, பார்க்குறவங்களாம் பாகிஸ்தான்கார மாதிரி தெரியுது. அப்போ அந்த ஆட்டக்காரியை உற்சாகப்படுத்துறதுக்கு 500 கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆதீனம் பேச்சு. விரைவில் அவர் வந்து நெருக்கடிக்கு உள்ளாவார். ஏன்னா அவர் செய்த தவறுகள், பல உட்டாலக்கடி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, பல இடங்களில் வச்சுருக்கான ஆதாரங்கள் இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் வந்து உள்ளே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வேற ஆளாக இருந்தால் பெருசாக பிடிச்சி அன்னைக்கே உள்ளே வச்சுருப்பாங்க. வேளாக இருந்தால் உடனே இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி நீ வந்து காலம் மாறும்போது ஒரு செகண்டில் எல்லாமே மாறி, எவனும் நீண்ட காலம் 100 வருஷம் பெரிய அதிகாரத்திலேருந்து ஆண்டவனும் கிடையாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஞான தேசிக சம்பந்தன் என்னும் மதுரை ஆதீனத்திற்கு 9ஆம் தேதி சம்மன், அதாவது ஆஜராகணும்னு சொல்லி ஒரு வழக்கு. அதுக்கு 9ஆம் தேதி வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு அந்த சம்மன் உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஏற்கனவே அந்த விபத்து உங்களுக்கு தெரியும். தாடி வச்சுருந்தாங்க, முஸ்லீம் தான் அவங்க, தீவிரவாதியாக நான் விசாரிக்கணும் அப்படி இப்படிலாம் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அந்த வழக்கை வந்து நீதிபதி வந்து இதை தெளிவுபடுத்தணும். ஏன்னா இரு மதங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவதூறு, இன்னொரு மதத்தின் மேலே ஒரு அடையாளங்களை சொல்லி குறிப்பிட்டு கடுமையான இது சொல்லி நீதிபதி அதை உத்தரவிட்டிருக்காரு. இந்த வழக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஏற்கனவே வந்து தான் ஆதீனத்துக்கு மேலே தான் தப்பு. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் மோதினதில் சிசிடிவி மட்டும் இல்லைன்னா ஏன் ஆதீனத்து மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது, மோதினது சம்பவங்கள்லாம் அடுத்து இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டும் அளவிற்கு ஒரு மத குருவாக இருந்து கொண்டு, அதுவும் வந்து சைவ மடத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன், அதோட தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், எப்படி அந்த தரம் தாழ்ந்து பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசுவது, பொய் பேசுவது, புரட்டு பேசுவது, பித்தலாட்டம் பண்ணுவது, இது போன்ற அது வந்து பாரம்பரியமிக்க ஒரு மடம், 7ஆம் நூற்றாண்டு மடம் அது. ஸோ அந்த மடத்தில் இருந்து அதோட பாரம்பரியமே வேறு. அது பல கோயில்கள் இறைவனுக்காக சேவை செய்யக்கூடிய, அதற்காக தானமாக வழங்கப்பட்ட இடங்களை பொறுப்பேற்று அதில் வரக்கூடிய வருவாயை வைத்து அந்த கோயில்களை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த சைவ மடத்தை சேர்ந்த ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். ஸோ அந்த நபர் வந்து என்னென்னா, ஒரு சராசரி மனுஷனை விட கேவலமாக இறங்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாமல் பெரிய மத கலவரம் வந்துடும். தாடி வச்சேன் வந்தான்னா இந்த முட்டா ஆதீனத்தை சொல்லலை, சில முட்டா பசங்க என்ன பண்ணுவான்னா, பாகிஸ்தான் எங்கே இருக்குது, இவன் எங்கே இருக்கான், நீங்கள் நீங்கள் இருக்கீங்க, இப்போ செய்தியாக கேள்வி கேட்குறீங்க, செய்தியாளராக இருக்கீங்க, பாகிஸ்தானில் ஒரு 4 ஊர் பேரை சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தக்கா பக்கான்னு முழிப்பீங்க. பெஷாவர், இஸ்லாமாபாத், ஒரு 4 ஊர் தெரியும். அதை தாண்டி அதில் உள்ள நகரம் மதுரை எங்கே இருக்குன்னு பாகிஸ்தான்காரன்ட்ட கேட்டால் இதே நிலைமை தான். தெரியுமா அவனுக்கு? அது மேலூர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சானா என்ன பண்ணுவாங்க? யார் மென்டல் கூவையாக இருக்கேன், எங்கே வந்து ஏன்ட்ட வந்து இதை கேட்குறான்னு. அந்த மாதிரி தான் இது வந்து இந்தியாவில் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் இருக்கிறதே பல பேருக்கு பாகிஸ்தான்காரனுக்கு தெரியாது, சராசரி மனுஷனுக்கு. அதில் ஒரு ஊர் மதுரை, அதில் ஒரு ஊர் தாண்டி இந்த கூவை வருது காரில். வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக தெரியுது இவரோட யார், நம்ம ஆதீன கர்த்தா இருக்கார்ல, அவருடைய டிரைவர் ஒருத்தர் இருக்கான். அவன் யார் அப்படின்னு பார்த்தா இந்து முன்னணியில் ஏற்கனவே இருந்தார், செல்வகுமார். இவங்க இந்து முன்னணிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதீன மடத்துக்கு செக் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே ஆளை போடுறாங்க. நீங்கள் வந்து இஸ்ரேல் மொசாத் மாதிரி உளவு போடுறது. ஆதீனம் என்ன பண்ணுறாரு, நீ டிரைவர் ஆயிரு, டிரைவர் வேலைக்கு ஆள் கேட்டிருக்காங்க. இந்து முன்னணியில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவனை தூக்கி டிரைவராக போடுறாங்க. போட்டு எங்கே போகிறாரு வர்றாரு எல்லாம் ரொம்ப ரகசியமாக வேறு ஏதாவது வேலை செஞ்சாருன்னா ஃபோட்டோ எடுத்துரு டப்புன்னு மிரட்டி இப்படிலாம் ஆளை போடுறாங்க. உள்ளே விதைக்கிறதுல ஒரு ஆள் தான் அந்த செல்வகுமார்ன்ற தம்பி. அவன் இந்து முன்னணியில் இருக்கான், அங்கே இருக்கான், சந்து முன்னணியில் இருக்கான். இவர் கூட பீலா விட்டுக்கிட்டு, ஐயோ சன்னிதானம் வராரு. உனக்கு என்ன வேலை? நீ வந்து கார் ஓட்டுறவன், காரில் இருக்குன்னு காரை கழுவணும், காரை துடைக்கணும், சன்னிதானம் எங்கேயா போச்சுன்னா கூப்பிட்டு போகணும். சன்னிதானத்தை கொல்ல பார்த்ததே நீ தானே, உன் மேலே தான் முதல் வழக்கு போட்டிருக்கணும்.
பாகிஸ்தான்காரன்னு சொல்லி சன்னிதானம் சொல்கிறார். ஆனால் இந்த காரை கொண்டு போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கல்ல, இவன் போகிறாங்க 4-வே ரோட்டில் அடித்து போயிட்டுருக்காங்க. குறுக்கா 4 சிக்னலில் குருட்டு பூனை விட்டத்தில் பாயுதுன்னு வாங்கி. கண்ணு தெரியாத பூனை வந்து எங்கேயாவது செவுத்துலேருந்து பாய்ஞ்சுன்னா விட்டத்தில் பாய்ஞ்சிடுவான், நடு வீட்டுக்குள்ளே பாய்ஞ்சிடுவான். அந்த மாதிரி இந்த குருட்டு கூவை என்ன பண்ணுறான், 4 ரோடு சந்திப்பில் பறக்கிறாங்க. அப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க ஷாக் ஆகி வந்து கொஞ்சம் இது பெரிய கார் இதே மண்ணு லாரி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆதீனத்தோட நிலைமை மண்ணோட மண்ணாக போயிருக்கும். முடிஞ்ச அங்கேயே தவசம் பண்ணியிருக்க வேண்டியது. மண் லாரி வந்துருக்கும். இப்போல்லாம் வந்து டாரஸ் லாரிலாம் 3-4 லாரி உயரத்தில் இருக்கும். அந்த மண்ணு கொட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? புதஞ்சு போயிடும். இப்போ எவ்வளோ உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு. அதுபோக அரசு பேருந்துகள் பூரா பாதி டயரில் காற்று கிடையாது, இரும்பு கம்பி நீட்டிகிட்டு இருக்கும், படி சரியில்லை. அந்த மாதிரி வண்டி வந்து மோதிருச்சுன்னா, தண்ணி லாரியே எந்த லாரியில் மோதிருந்தால் கூட ஆதீனம் பொழைச்சிருக்கலாம். அரசு பேருந்தில் மோதிருச்சுன்னு வைங்க, அது ரூரலில் பார்த்தீங்கன்னா எந்த அரசு வந்தாலும் எல்லாம் காட்டு மிராண்டிகள் குடியிருக்க மாதிரியும். சென்னையில் மட்டும்தான் படித்தவன் குடியிருக்கான். மதுரை திருச்சியிலலாம் வந்து எவனோ அவங்கெல்லாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, ஒரு கிளவியெல்லாம் போன ஆட்சியில் அடியில் ஓட்டக்குள்ள விழுந்துச்சு பாருங்க, முட்டை மாதிரி. அதை படிக்கட்டு கையில் தள்ளுறது இருக்கும். உள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருந்து பிரேக் அடிச்சோன்னே கீழே ஓட்ட விழுந்து கீழே விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரூரலில் வந்து எந்த அரசாக இருந்தாலும், இந்த திமுக அரசு அப்படித்தான், அதிமுக அரசு அப்படித்தான், பழைய இங்கே ஓட்டி சல்லடையாக சலிச்சு போன வண்டியை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வண்டிகள் மோதி இருந்தால் என்ன ஆயிருக்கு? அரசு பேருந்து. ஸோ இப்படி பல இதுலேருந்து இவன் வந்து காப்பாற்றி ஆதீனத்தை கொண்டு போகிறவன் வந்து இப்படி ஓட்டிட்டு போய் குறுக்கால கொண்டு கோர்த்து விட்டான். இப்போ இவனை விசாரிக்கணும், செல்வகுமாரை விசாரிக்கணும். இப்போ என்ன ஏன் அப்படின்னா, முந்தா நாள் கூட வருது, BMW காரில் போய் இன்னும் வேகமாக போ, அப்போ தான் நம்ம சீக்கிரம் சாக முடியும்னு ஒரு குரூப் செத்துட்டாங்க பார்த்தீங்களா, லவ்வர்ஸ் 2 பேர். அந்த மாதிரி இன்னும் வேகமாக போன்னு சொல்லி ஆதீனம் தூங்கிட்டு இருந்த ஆதீனத்தை எழுப்பி விட்டுருக்காங்க ரோட்டில் நாளாயிரம். அப்போ இவனை விசாரிக்கணும், நீ ஆதீனத்துக்கு உயிருக்கு ஆபத்து வருவது போல் ஏன் வண்டியை ஓட்டினாய்? அதெல்லாம் விசாரிக்காமல் பல்வேறு இதை போட்டு என்னத்தையும் லூஸ் மாதிரி வளர்ந்து. விபத்துக்கு அப்புறமும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, இவர் நடுவில் புந்து தான் பேட்டி கொடுத்தான். டிரைவருக்கு என்ன வேலைன்ற, நீ வண்டியில தான் கிடக்கணும், வண்டியில இருக்கவனை நீ வந்து அப்போ மத கலவரத்தை தூண்டுவதற்கு இது போன்ற ஆகாவளிகளை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க எங்கள் மடத்தில். ஆதீனத்திட்ட மைக்கு போட்டால் ஆதீனம் பேசுவாரா, டிரைவர் நீ ஏன் பேசுகிற? உனக்கு ஆதீனம் பக்கத்தில் உனக்கு என்ன வேலை? நம்ம ஆதீனத்தை மதிக்கிறவங்க, பெரிய ஆள், சன்னிதானத்துக்கு பக்கத்தில் உனக்கு என்ன வேலை? சாக்கடைக்கு வண்டி ஓட்டேன்னா வண்டியில் போய் இருக்க வேண்டியதானே, இங்கே வந்து பேட்டி கொடுக்குன்னா ஆதீனத்தை பாதுகாத்து இயக்குவதே வேண்டாம் அப்படின்னு பல பஞ்சாயத்துகளை மட்டும் ஏமாத்துறாங்க. ஆதீனத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் ஆதீனமே கொஞ்சம் வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்காது. வயசாகி போச்சு, பார்க்குறவங்களாம் பாகிஸ்தான்கார மாதிரி தெரியுது, இந்த பக்கம் திரும்பினா சிலோன்கார மாதிரி தெரியுது, இந்த பக்கம் திரும்பினா இப்படி இருக்கும்போது அப்படியே பார்க்க இதாக சில பேருக்கு அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தெரியும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு நிலையெல்லாம் வருது ஆதீனத்துக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா சுறுசுறுப்பாக இருக்கார். இதுக்கு இடையில வந்து பல கோல்மால்கள் பண்ணியிருக்காங்க, பல இடத்த விற்று தின்றுருக்காங்க போல. பல எப்பவுமே ஒருத்தன் வந்து நிறைய புகார்களும் வந்துட்டு தான் சார் இருக்குது, ஆனால் வெளியே வர முழுமையாக. அதாவது எப்படின்னா ஒரு விஷயம், அந்த திருவிழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாங்க, கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. உடனே அவர் வர்றாருன்னொடனே கூட சார் வணக்கம் சார் அப்படின்னு அவருக்கு நான் தான் மழை போடுவேன், நான் தான் சொல்லுவேன். ஏன்னா இவன் ஆகப்பெரும் திருட்டு இவனாக இருப்பான், கூவையாக இருப்பான். இந்த திருட்டு பயிரில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம இதை வச்சு இந்த கோயில் திருவிழாவை வச்சு இன்ஸ்பெக்டர்கிட்ட பழகிக்கிறணும், டிஎஸ்பிகிட்ட பழகிக்கணும்னு கூப்பிடுவாங்க. கிராமத்தில் ஒரு பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, சென்னை டவுனில் கூட பல கூழ் ஊத்துறதுக்கும் வலசரவாக்க இன்ஸ்பெக்டருக்கு என்ன சம்பந்தம்? கூப்பிடுவாங்க. எதுக்குன்னா பழகி வச்சுக்குவோம். அப்போ அவன் ஏதோ திருட்டு வேலை பண்ணுறான்னு அர்த்தம். அவனை அப்படியே கூப்பிட்டு வருவான், ஜீப்லேருந்து வருவான், நான் மாலை போடுறேன்வான். அங்கே 7:30 விடு, நான் தான் ஏன் போடுவேன் மாலை இன்ஸ்பெக்டருக்கு, நான் தான் சால்வ் போடுவேன், சரி நீ சால்வ் போடு நான் மாலை. இது எல்லாமே திருட்டு கும்பல். கட்ட பஞ்சாயத்து சொல்லுவாங்க, சாப்பாடு ஜீப்பில் வச்சுட்டேன் சார், ஆமாம் வச்சுட்டேன் சார், அதை வச்சுட்டேன் சார், அதை வச்சுட்டேன் சார், அதை வச்சுட்டோம் சார் அப்படின்னு. எதுக்குன்னா இவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான், இந்த ஒரு சம்பவத்தை வச்சு, இந்த கூழ் ஊற்ற சம்பவத்தை வச்சு நம்ம நெருங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆதீனத்தோடைய கேரக்டர். மத்திய அரசோட நீ எதுக்கு நெருங்குற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ ஏதோ நடந்திருக்கு. இந்த வடிவேல் காமெடியில் சொன்னேன், எனக்கு என்னமோ இவன் மேலே ஏதோ சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி. ஆதீன கர்த்தர் எதற்காக அரசியலுக்குள்ள வராரு? பாஜக மேடைகளில் ஏன் அலறாரு போய்? இது இன்னொரு விஷயம் என்னன்னா, பழைய ஆதீனங்கள் யாரும் அரசியல் தலையீடு இல்லாமல் தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும். அது இருந்திருக்காங்க யாருமே, இப்போ இந்த பாஜக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் கிடையாது. இப்போ என்னன்னா, திருட்டு வேலை செய்பவர்கள் எல்லாமே பாஜகவில் இருப்பவர்கள்லாம் திருடர்கள் நான் சொல்ல வரல அப்படின்னு நீங்கள் தப்பாக போட்டுறக்கூடாது. திருடர்கள்லாம் பாஜகவில் பலரும் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு இது. அதுக்கும் ஆதீனத்தை நம்ம சொன்னோம்னு நீங்கள் போட்டுறக்கூடாது. ஆதீன கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் பாஜகவில் போகிறார், கட்சியில் சேர முடியாது, சேர்த்தா மடத்துல இருந்து அனுப்பி விட்ருவாங்க. பொதுக்கூட்டங்களை போய் ஆதரித்து பேச வைக்கிறதுனா பல குற்ற செயல்கள் இருந்தும் பண ரீதியாக பல மடங்களில் நடக்கக்கூடிய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக போய் சேர்றது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரனை உற்சாகப்படுறதுக்கு
ஆட்டக்காரிக்கு 500 குத்தாங்க பாருங்க, பஞ்சாயத்து பிள்ளைக்கு பலூன் வாங்க வைக்கல, ஆட்டக்காரிக்கு 500. அப்போ அந்த ஆட்டக்காரியை உற்சாகப்படுத்துறதுக்கு 500 கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆதீனம் பேச்சு இருக்கு. இங்கே வர்றவங்களை உற்சாகப்படுத்துறாரு அவர், பாகிஸ்தான்காரன் வந்துட்டான் அடிச்சு நொறுக்கு மோடிஜி வந்து அப்படி இப்படி அப்படின்றது காரணம் என்னன்னா கட்சிக்காரனை உற்சாகப்படுத்துறாரு. அப்போ ஆட்டக்காரிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கரகாட்ட ஆடுறவங்க கூப்பிட்டு வருவாங்க கோயிலுக்கு. அப்போ அந்த நடத்துகிறவங்க சொல்லுவாங்க, இன்னும் நல்லா உற்சாகமாக ஆடுமா, நல்லா ஆடு, இப்போ தான் நான் பசங்க உற்சாகமாவாங்க, புரியுதா அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ ஆட்டக்காரியா? மேடையில் பாஜக மேடையில் போய் வந்து பாகிஸ்தானு அது சண்டை கொலைன்னு பேசுகிறேன். ஒரு ஆன்மீகவாதி அப்படி பேசலாமா? முதல்ல எந்த மதத்துக்காரனையா தப்பாக பேசலாமா? அடுத்த மதத்தை பற்றி பேசலாமா? முதல்ல தேவையா? நீ வந்து ஆன்மீகத்திலையும் சைவ மடத்தை வளர்ப்பதற்கும் சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறதுக்கும் தான் இவர் இருக்காரே தவிர அடுத்த மதத்தை பற்றி அவதூறு பேசுவதற்கும் போகிற வரவன்லாம் பாகிஸ்தான்காரன்னு சொல்கிறதுக்கும் நீ ஆளே கிடையாது அப்படின்றது தான். அது விரைவில் அவர் வந்து நெருக்கடிக்கு உள்ளாவார். ஏன்னா அவர் செய்த தவறுகள் பல உட்டாலக்கடி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, பல இடங்களில் வச்சுருக்கான ஆதாரங்கள் இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் வந்து உள்ளே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுதான் இப்போ இந்த வழக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து விசாரிக்க நீதிபதி இப்போ ஏற்கனவே வந்து ஏன்னா பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இப்போ திரும்பி இந்த வழக்கு மறுபடியும் வந்து விசாரணை பண்ண சொல்லி ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க அப்படின்னா இது கரெக்டான முறையில் விசாரித்தாங்க அப்படின்னா ஆதீனம் கைதாகிற வாய்ப்பு இருக்காது. இது வேற ஆளாக இருந்தால் பெருசாக பிடிச்சி அன்னைக்கே உள்ளே வச்சுருப்பாங்க. வேற ஆளாக இருந்தால் உடனே இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி நீ வந்து பிற மதத்துக்காரனை குற்றம் சொன்ன, நீ வண்டியை தப்பாக ஓட்டியிருக்க, நல்ல வேலை சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லைன்னா எல்லாருமே நம்பியிருப்பாங்க. ஏன்னா ஆன்மீக குரு அவர் பொய் சொல்லுவாரா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்க சொல்கிறது பூரா பொய்ன்றது எப்போ தெரியுது? சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அப்பயே தூக்கியிருக்கணும். இந்த அரசு வந்து ஏன் இவ்வளோ தாமதப்படுத்தி வச்சுருக்குன்றது தெரியல. இல்லை சார், இப்போ இந்த பாஜகவுடைய தலையீடு ஆதீனத்துக்கு அதிகமாக இருக்குல்ல ஆதரவு, அது இருந்தாலும் இப்போ ஜெயில் தான். நீங்கள் வந்து சட்டப்படி நீங்கள் பிடிச்சாங்கன்னா போய் தான் ஆகணும். பாஜக ஆதரவு இருந்தால் உள்ளே வைக்க மாட்டாங்க. மோடிஜி முதலமைச்சராக இருக்கும்போதே விசாரிக்கலையா கூப்பிட்டு சிபிஐயில்? அந்த மாதிரி தான் எல்லாமே காலம் மாறும்போது ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடுங்க. எவனும் நீண்ட காலம் 100 வருஷம் பெரிய அதிகாரத்துலேருந்து ஆண்டவனும் கிடையாது, ஏன்னா இது பண்ணவனும் கிடையாது. எல்லாம் ஒரே செகண்டில் எல்லாமே மாறிடும். மேலே இருந்தவன் கீழே போவான், கீழே இருந்தவன் மேலே போவான். அன்னைக்கு தெரியும் என்ன மேட்டர்னு. சரி, இப்போ இந்த ஆதீனத்தை பற்றி நிறைய புகார்கள் எல்லாம் வந்து வந்த வண்ணம் இருக்குது. ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆதீனத்தை வந்து இன்னொரு டீம் வந்து ஃபார்வர்ட் பார்க்குறாங்க, கண்காணிக்கிறாங்க அப்படின்னா ஆதீனத்தை கைப்படுறதுக்காக ஏதாவது சூழ்ச்சிகள் நடக்குதா சார்? ஆதீனத்தை கைப்படுறதுல ஆதீனமே கைக்குள்ளே இருக்கும்போது ஆதீனத்தை எதுக்கு போய் கைப்பற்றணும் சார்? அந்த மாதிரி தான் ஆதீனமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது சுரண்டி தின்றுவாங்க, கையெழுத்து வாங்குவாங்க. எப்பவுமே அவங்க பொறுப்புக்கு வர மாட்டாங்க. தலைமை பொறுப்புக்கு வந்து சுரண்டி தின்னா இவன் கைப்பற்றி மாச வருமானமே 30 லட்ச ரூபா வருது அந்த வாடகை கிட்ட. இல்லை, அது இன்னும் 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய வாடகையே சில பேர் 1000 ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபா கொடுத்துருப்பா வாடகை. அந்த வாடகை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருப்பான். அதனால தான் 30 லட்சம். இப்போ இவங்க உள்ள கட்ட பஞ்சாயத்துக்காரன்லாம் பிஜேபின்ற பேரில் உள்ளே புகுந்து அதெல்லாம் ரைஸ் பண்ணி 1 கோடி ஆக்கிட்டு 50 லட்சத்தை அவங்க அடிச்சிருவாங்க. அதுக்கு தான் ஆதீனத்தை இது பண்ணுறது. ஆதீனம் பழைய இடத்த விற்று வாயில போட்ட இதில் தப்பிக்கிறதுக்கு அவங்களோட டைப் இருக்குது. இதுதான் நடக்குது இப்போ. இதுதான். சரி, ஒரு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க நன்றி சார்.